கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை கேட்கிறவர். அவர் நம் ஜெபங்களுக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவித்து நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இங்கே நாம் ஜெபிக்கிறதற்கு முன்னமே பதில் மறு உத்தரவு கொடுப்பாராம். இது எப்படி நடக்கும்? இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியமாக காணப்படுகிறது. 17 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. புதிய வானம் புதிய பூமியில் தான் ஆண்டவர் நாம் கூப்பிடும் முன்னே பதில் தருவாராம். நான் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா! மிகவும் நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கும் போதே அதை கேட்டு தேவன் நமக்கு அதை செய்கிறவராக காணப்படுகிறார். இது புதிய வானம் புதிய பூமியிலே இப்படி தான் இருக்கும். புதிய வானம் புதிய பூமிக்கு யார் போகிறது? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் மட்டுமே அங்கே போக முடியும். புதிய வானம் புதிய பூமியிலே எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. அங்கே விருதாவாக உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். பாருங்கள், அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். எவ்வளவு அருமையான வாக்கு தத்தத்தை பாருங்கள். ஆகவே நாம் ஜெபிக்கும் முன்னே தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் முன்னே தேவன் பதில் தருவார். நாம் பேசிக்கொள்ளும் போதே தேவன் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறதற்கு முன்னே பதில் தருகிற தேவன், நாங்கள் பேசிக்கொள்ளும் போதே அதை கேட்டு எங்களுக்கு செய்கிற தேவன். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவும் தேவனோடு நெருங்கிய உறவில் நாங்கள் காணப்படவும் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.